அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் நியூஸ் பேஸ்டோ எதுவும் பயன்படுத்தாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற இந்த வீடியோவின் நோக்கமே. நம்ம கட்டண பயிற்சியில் என்னென்ன ஈடுபடுத்துவோம், என்ன கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பயிற்சியின் இடையில் பரிந்துரை வழங்குவீர்களா, இதை இங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டோம். ஏன்னா எல்லாமே உங்களுடைய கண் பார்வையில், உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் நீங்கள் எப்படி சந்தையை பார்த்து பழகிறீர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இப்போ நம்ம ஒரு பரிந்துரை கொடுத்துட்டோம்னா நீங்கள் எங்களோட கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஏன் அது நடந்தது, ஏன் நிகழலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முதலில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம், அது நடக்கலைன்னா என்னென்ன நாள் எந்தெந்த காரணினால் நடக்கலைன்னு நீங்கள் குறிப்பெடுத்தால் தான் அடுத்த டைம் அதை செய்ய மாட்டீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு தெரியும். நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நஷ்டம் ஏற்படாமல் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படை நம்ம செஞ்சிட்டோம்னா லாபம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெடுக்கும் திறனுக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுற இடத்துக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் காத்திருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம், அதாவது அறுவடைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் காத்திருக்கீங்கிறது உங்களோட முடிவெடுக்கும் திறன் தான். ஒவ்வொருத்தர் சிறிய லாபத்திலே வரலாம் நினைப்பாங்க, ஒருத்தர் பெரிய லாபத்தில் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நஷ்டங்கிறது அது மிகைப்படுத்தி போயிடக்கூடாது. அந்த அளவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அப்போ எந்தெந்த இடத்துல எடுத்தால் எனக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு, எந்தெந்த இடத்துல எடுத்தால் எனக்கு லாபம் குறுகிய இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு, எந்தெந்த இடத்துல எடுத்தால் எனக்கு லாபம் வரக்கூடாத வாய்ப்பே மிக மிக குறைவு அப்படிங்கிறத பிரித்து பார்த்து எந்த சூழ்நிலை, எந்த இடம் சாதகமாக இருக்குமோ அந்த இடத்துல எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இருக்கும். அதனால் நாங்கள் பரிந்துரை டிப்ஸ் வழங்கவே மாட்டோம். நீங்கள் உங்களுடைய பார்வையில் தான் பார்த்து பழக போகிறீர்கள். சிலர் கேட்கலாம், எங்களோட பார்வையிலே பார்க்குற மாதிரி தான் எதுக்கு கட்டண பயிற்சி ஈடுபடணும் கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பவர்களுக்கு இது உகந்தது கிடையாது. நம்ம எளிய முறையில் எப்படி பார்க்கணும், எந்தெந்த மாதிரி அப்போ ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்னென்ன மாதிரி நிகழ்வு நடைபெற வாய்ப்பு இருக்குது, அதனுடைய பலம் பலவீனம் எப்படி பார்க்கணுங்கிறது தான் நம்ம கற்றுத்தருகிறோம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்றால் இதில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ளணும், அடிப்படையோடு இது பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. அதனால் உங்களோட ஈடுபாடும் உங்களோட முடிவெடுக்கும் திறன் தான் முக்கியம். நான் முடிவெடுக்கும் திறன் முக்கியம் நம்ம சொல்லுவதனால சிலருக்கு அது வெறுப்பாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல நான் பண்ணலாமா வேண்டாமான்னு எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி லாபம் வந்திருக்கு நான் சொன்னாலும் கூட நீங்கள் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணியிருந்தால் மட்டுமே அது உண்மையாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் பண்ணுவோமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் தான் அதற்கு முடிவு, அதாவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. அதனால் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நம்மளுக்கு ஒரு தின ரேஞ்ச் அப்படி பார்க்க சொல்கிறேன். அதாவது நிஃப்டியோட ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம். இதை பாருங்கள், நம்மளுக்கு திங்கட்கிழமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. அடுத்தது செவ்வாய்க்கிழமை, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 170 புள்ளி ரேஞ்ச் இருந்திருக்கு. அடுத்தது புதன்கிழமை, அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 180 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. அடுத்தது வியாழன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 புள்ளிகளுக்கு மேலே, 350 சொல்லலாம், அந்தளவுக்கு 300 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 130 புள்ளி தான் ரேஞ்ச் இருந்திருக்கு. அப்போது இந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 150 புள்ளிகள் அப்படிங்கிறது ரேஞ்ச் இங்கே இருந்திருக்கு. சராசரியாக 150க்கு மேலே தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் 150 கீழே இருந்திருக்கு. அப்போ மற்ற நாட்களெல்லாம் 150க்கு மேலே இருந்திருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 150 புள்ளினா நம்மளுக்கு 5 நாட்களில் எவ்வளோ ஆயிருக்கணும், 750 புள்ளிகள் மூமெண்ட் ஆகிருக்கணும். அதுதான அர்த்தம். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட்னா 5 நாளைக்கு, ஆனால் அது நிகழாது. ஆனால் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்னவாக இருந்திருக்கு, 336 புள்ளிகளாக இருந்துள்ளது. அப்போ என்ன அர்த்தம்,
ஒரு மைய புள்ளியை வச்சு அதற்கு உட்பட்டு பாருங்க, ஓப்பனுக்கு மேலே 247 புள்ளி, ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு 89 புள்ளி. அப்போ இங்கே மையப்புள்ளி அப்படிங்கிறது 17243. அப்போ 17243 வந்து ஒரு மையப்புள்ளியை வச்சு எவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள். அப்போ அதற்கு உட்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தினசரி ரேஞ்ச் நம்மளுக்கு 100 புள்ளியிலிருந்து 200 புள்ளி வேணுங்கிறோம், அதுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, கிட்டத்தட்ட 80% சந்தை வாலட்டைலில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த வாலட்டைல் இருக்கும்போது இதனை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து 1% ஏற்றமோ 1% இறக்கமோ நடைபெற வாய்ப்புகள் இல்லை. அப்போ இதற்கு உட்பட்டு அப்போ -1 to +1 தான் ஒரு வாலட்டைல் ரேஞ்சோட இம்பேக்டட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 17,397, ஃபியூச்சர் வந்து 17,414. அப்போ இதனுடைய ப்ரீமியம் ஸ்பாட்டை விட ஃபியூச்சரோட ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ப்ரீமியம் சொல்லுவோம், ஃபியூச்சரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் சொல்லுவோம், கம்மியாக ஃபியூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். ப்ரீமியத்தில் இருந்ததுன்னா அது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்கவுண்டில் இருந்ததுன்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவில் அதிகமாகும். இது ஒன்று. அடுத்தது இன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 17,397க்கு முடிஞ்சிருக்கு, ஃபியூச்சர் வந்து 17,414க்கு முடிஞ்சிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, நாளைக்கு நிஃப்டி வந்துட்டு ஸ்பாட் வந்துட்டு ஒரு 30 புள்ளிகள் ஏறி ஃபியூச்சர் வந்துட்டு ஒரு 20 புள்ளிகள் தான் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைந்து விடும் அப்படின்னு தெரியணும். புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ சற்று அதிகரிக்கும்னு தெரியும்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வித்தியாசம் குறையக்கூடாது. அப்படி குறைந்ததுனாலே அதனுடைய இம்பேக்டட் எப்படி அப்படின்னு பார்த்து அப்போ வந்துட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறக்கூடியவர்களாக இருந்தால், அது பை பண்ணக்கூடியவர்களாக இருந்ததுன்னா அதனுடைய ஏற்றம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்றம் இருக்காது. ஏன்னா டெல்டா வேல்யூ கம்மியாயிடும். ஏன்னா டெல்டா வேல்யூ அஃபெக்ட் பண்ணுறது இதுதான். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அட்டவணை 17,500 காலும் 17,400 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,500ங்கிறதே ஒரு தடுப்பு, 17,400ங்கிறது தடுப்பு. அதாவது 17,500 கடக்காதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் கடக்காதுன்னா சுத்தமாக கடக்காதுன்னு சொல்ல முடியாது, 50% கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி கடந்தாலும் திருப்பி 17,500க்கு கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ 17,500 கீழே அது வராது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அதை நீங்கள் தொடர் பயிற்சியில் ஒவ்வொரு ஃபைட்டர்ஸ், அதாவது 17,500 கால் அண்ட் புட்டோட ஃபைட்டர்ஸ், 17,400 கால் அண்ட் புட்டோட ஃபைட்டர்ஸ், அந்த 17,300 கால் அண்ட் புட்டோட ஃபைட்டர்ஸ், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட ஃபைட்டர்ஸ் எடுத்து இந்த அவங்கள் வலிமை எப்போ குன்றுகிறார்கள், ஒருத்தர் வலிமை எப்போ பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 17,500 கால் இப்போ நம்மளுக்கு வந்து 87 லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் தான், 17,587 மட்டும் வாய்ப்புகள் உள்ளது. 500 கடந்தால் 500க்கு மேல் நிலை பெற்றால் 587 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு போகுமா போகாதான்னு நிர்ணயிக்கக்கூடியது வந்து இது கால் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா இதற்கு கீழே இல்லை ஓடிஎம் புட் ஆப்ஷனும் சரி ஐடிஎம் புட் ஆப்ஷனும் இதனை தேர்ந்தெடுக்க உதவும். அப்போ இதனை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 17,400 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் இப்போ சந்தை பார்க்கணும் நம்ம எடுக்கிறோம். 17,400 காலோடைய நம்மளுக்கு ஹை 199 ரூபா, லோ வந்து 118 ரூபா. இதை பேஸ் பண்ணாலே 17,400 கால் 199 ரூபாய்க்கு மேலே நிலை பெற்றாலே சந்தை 17,599 எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இவங்க 118க்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்னா அப்போ 17,518 எப்போது வேண்டுமானால் அதற்கு மேல் போகலாம். இதுதான் லாஜிக். அப்போ இவங்க 118 ரூபாயை கட் பண்ணவே இல்லை அப்படின்னா கம்பல்சரி சந்தை வந்து 17,518க்கு மேலே போகிறக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி இது 118 ரூபா இருக்கோனால சந்தை 17,518 இல்லாமல் இருக்காது. அப்போ இவங்க 118 ரூபாய்க்கு கீழே போகவே இல்லை, 17,400 கால் 118க்கு கீழே போகவே இல்லைன்னா 17,518க்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற லாஜிக் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். 17,400 புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஹை 180 ரூபா. இவங்க 180 ரூபாய்க்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னாலே சந்தை 17,220 எப்போது வேண்டாலும் அதற்கு கீழ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்.
108 ரூபாய்க்கு மேலே 1700 புட்டு வந்து 108 ரூபாய்க்கு மேலே இருக்காங்கன்னா கம்பல்சரி சந்தை 17,392 சாரி 292க்கு கீழ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ 17,292 சாரி 17,220 17,292 17,518 17,599 இந்த எல்லை உட்பட்டு சந்தை எப்படி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். இப்போ மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கிறது ஒரு சற்று பெரிதாக ஒன்றும் இல்லை. சந்தையில் குறுகிய எல்லைன்னு எடுத்துட்டா 17,259 17,535 இதற்குள்ள மார்க்கெட் வந்து கம்பல்சரி வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். இந்த எல்லையை கடக்காமல் இந்த எல்லைக்கு கீழ் செல்லாமல் சந்தை வந்துட்டு ஒன் சைட் மார்க்கெட்டாக மாறாது, ஒருமுக பயணமாக மாறாது. வைட் ரேஞ்சுனா 17,124 17,676 அமையும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,493 17,535 17,587 சப்போர்ட் லெவல் 17,305 17,259 17,199 இருக்கும். இந்த வாரத்தோட ஓப்பன் மிக முக்கியமாக காரணியாக அமையும் அடுத்த வாரத்திற்கு. அது என்ன அப்படின்னா 17,243. அப்போ இந்த 17,243ங்கிறது எவ்வளவு தூரம் சந்தைக்கு சப்போர்ட் செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிஃப்டி மூலமாக டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி ஆகஸ்ட் 15க்குள்ளே இணைப்பவர்களுக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்மளோட கட்டண பயிற்சி ஆன்லைனில் 1 மாத காலமாக நடக்கும். அது வந்து 2 மாதமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பீரியடாக 1 மந்த் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பீரியடாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இதனை பயன்படுத்தி கொள்ளணும்னு விரும்புகிறவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். வகுப்பு அனைத்துமே ஆன்லைனில் நடக்கும். இது வந்துட்டு இரவு 9 to 10 நடைபெறும். நன்றி, வணக்கம்.